வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வருங்க, ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இது நான் எப்பயுமே வர தோட்டம்தான். முதல்ல தண்ணி போயிட்டு இருந்துச்சு, இப்போ தண்ணி இல்லாமல் இந்த காட்டு வெள்ளாமை பண்ணியிருக்காங்க போல். இங்கே வருங்க, கம்பு விதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், கத்திரிக்காய் நட்டுருக்காங்க. தோட்டத்துக்குள்ளெல்லாம் இறங்கக்கூடாது. நம்ம இறங்கினா அப்புறம் நம்மளுக்கு நல்லதில்லை. அதனால் தோட்டத்துக்குள்ளெல்லாம் இறங்கக்கூடாது. அதுவும் காய்கறி பயிராக கண்டிப்பாக இறங்கக்கூடாது. மேலேருந்தே தான் நம்ம பார்க்கணும். அங்கே பாருங்கள், அந்த பக்கம் சோளம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக விவசாயம் தான். நம்ம வீட்டுக்கும் இதுக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆனால் நான் அடிக்கடி வந்துடுவேன், வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இங்கே பாருங்க, மாடு கட்டிகிட்ருக்காங்க பாருங்க. இப்போ நான் இங்கே எதுக்கு வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்தாலே கீரை பொறிக்கிறதுக்காக வருவேங்க. கீரை, அதுக்கப்புறம் முடக்கத்தான், இதெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் மழை பெஞ்சிட்டாலே போதும், ஃபுல்லாகவே நல்லா கிடைக்கும். அதனால் நான் வண்டி எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவேன். அது இல்லாமல் கொஞ்சம் நமக்கு எங்கேயா போகணும் போல் தோணுச்சுன்னா நம்ம இங்கே வந்துக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, ரோடு ஃபுல்லாக நல்ல ரோடு தான். தோட்டம்னா ரோடு இல்லைன்னு நினச்சிக்கக்கூடாது. இங்கே பாருங்க, அப்புறம் நிறைய மயில் இருக்கும். இங்கே பாருங்க, எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்க, நம்ம இப்போ இங்கே தான் பறிச்சிட்ருக்குறோம் எல்லாமே. இங்கே பாருங்க, கீரை, காட்டுக்கீரை கிடைக்கும் நல்லா. இங்கே பாருங்க, நம்மளுக்கு தேவையான காட்டுக்கீரை பறிச்சிட்டேன். இது அவர் மாடு கட்டினார்ல, அவர்கிட்ட அதை இங்கே வரைக்கும் கட்டிகிட்ருக்காரு பாருங்க. இந்த அவர்கிட்ட கூப்பிட்டு எனக்கு இந்த விதை கொடுங்க அப்படின்னு சொன்னேன். தோட்டத்தில் ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு. அதனால் அதில் அவர் பறித்து கொடுத்தாரு ஒரு வெண்டைக்காய் விதை. கொஞ்சம் நம்ம வெண்டைக்காய் விதை தான் சரியாகவே வர்றதில்லை நம்ம வீட்டில். இது கொண்டு போய் வச்சு பார்க்கலாம் வருதானே. அதனால் வெண்டைக்காய் விதை நிறையவே பறித்து கொடுத்துட்டார். நமக்கு ஒரு 10 விதை இருந்தால் போதும். வெண்டைக்காய் விதை வாங்கிட்டோம். இங்கே பாருங்க, கீரை பறிச்சிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடைஞ்சா தாளித்து சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே இங்கே பாருங்க, முடக்கத்தானும் பொறிச்சு வச்சுருக்கோம். முடக்கத்தான் பத்தாது, இன்னும் பொறிக்கணும். நிறைய இருக்குது, எவ்வளோ வேணால் பொறிச்சிக்கலாங்க. அப்படியே இது ஃபுல்லாக இங்கே பாருங்க, இந்த ரோடு ஃபுல்லாக இதாக இருக்கும். முடக்கத்தானும் இந்த கீரையும் தான் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். மழை பெஞ்சால் மட்டும் தான் கிடைக்கும், எப்போவுமே கிடைக்காது. அந்த மழை சீசனுக்கு நம்ம வேணுங்கிறத பொறிச்சிக்கலாம். நாய் இருக்கும், ஆனால் பார்த்து வரணும். நம்ம அடிக்கடி வர்றதுனால நாய் நம்மளை ஒன்றும் பண்ணுறதில்ல. மற்றபடி வரும்போதெல்லாம் நம்ம பொறிச்சிக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ பசுமையாக, எவ்வளோ இயற்கையாக, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இங்கே சில சமயத்தில் வந்தோம்னாலே இங்கே பாருங்க, சுற்றிவே அப்படி தான் இருக்கும். இங்கே வந்தாலே மனசுக்கே இதமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மயில் கூட்டமாக வந்துட்ருக்கோம். இதில் ஃபுல்லாக தோகையை விரிச்சிட்டு அது ஃபுல்லாக உட்காந்துட்ருக்குங்க. இப்போ கூட நான் வரும்போது அங்கே பார்த்தேன், நிறைய மயில் இருக்குது. உங்களுக்கு போகும்போது கூட காமிக்கிறேன். இங்கே பாருங்க, கொக்கு உட்காந்துட்ருக்கு பாருங்க, மாட்டு மேலே. பார்த்தீங்களா? பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கத்திரிக்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் செடி பறிச்சிட்டே இருந்தால் கூட காசு கொடுத்தா வாங்கிட்டு போகலாம். அவங்க யாரும் பறிக்கலை, பறித்து முடிச்சிட்டாங்க போல இருக்குது. காலையிலே பறிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த தோட்டத்தில் தான் இப்போ விதை வாங்கணும், வெண்டைக்காய் விதை. க்ளோஸ்அப்பில் காட்ட முடியல பாருங்க. இது வெண்டைக்காய் தோட்டம் தான். இது வெண்டைக்காய் தோட்டம், அதுக்கு அந்தால கத்திரிக்காய் தோட்டம். அந்த பக்கம் சோளம், கம்புலாம் விதைச்சிருக்காங்க. பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.